இது வந்து அப்பா சட்டை, அப்பா ட்ரெஸ். நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அவங்களுக்கு தான் எடுத்து கொடுத்தாங்க. இது வந்து மாமாவுக்கு எடுத்து வச்சிரு சட்டை. நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சரண்யா வந்து துணி எடுத்து வந்து கொடுத்தா. பொங்கல் ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்தா. அது என்ன ட்ரெஸ் நான் இன்னும் பார்க்கவே இல்லை. சரி வாங்க பார்க்கலாம் சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாமா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு பார்க்கலாம். இது வந்து சரண்யா செலக்ஷனா. குங்கும கலர் சட்டை, அதே மாதிரி குங்கும கலர் பாடல் வந்து வேஷ்டி. அப்பாவுக்கு வந்து வேஷ்டி சட்டை எடுத்து கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்து நம்ம 3 பேருமே எடுத்தா. எனக்கு எடுத்துக்கிறா, ஜெயஸ்ரீ எடுத்துக்கிறா, அப்பாவுக்கு எடுத்துக்கிறா. இது வந்து அப்பா சட்டை, அப்பா ட்ரெஸ். பொங்கலுக்கு வந்து மாடு வரட்ட பார்த்து அழகா ஜாலியா சூப்பரா போட வேண்டியதான். அப்புறம் வந்து என்னோட ட்ரெஸ் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து பட்டு புடவை தீபாவளி செஞ்சல. அப்போ வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தேன். அந்த பாட்ரு வச்சு எடுத்து கொடுத்தேன். எனக்கு அது மாதிரிலாம் வேணாம் பாப்பா, எனக்கு கட்ட ரொம்ப பிடிக்க மாட்டேது, சாதா புடவை எடுத்து கொடுக்குன்னு சொல்லி கேட்டேன். அதே மாதிரி இந்த சாதா புடவை, திட்டமான புடவை எடுத்து கொடுக்குறேன். நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அவங்களுக்கு தான் எடுத்து கொடுத்தாங்க. நான் வந்து ரொம்ப ரோஸ் கலர் வச்சுக்கிறேன். 3 புடவைக்கு வந்து ரோஸ் கலர் வச்சுக்கிறேன். நீளமும் 2-3 புடவை வச்சுக்கிறேன். இந்த புடவை இது வச்சில்ல, பார்த்து வாங்கிக்கிறேன். நல்லா இருக்குது. சரிம்மா. என்னோட ட்ரெஸ் நல்லா இருக்குதா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. ஜெயஸ்ரீ ட்ரெஸ் இது வந்து பாப்பா சட்டை, ஜெயஸ்ரீ சட்டை தந்துக்கிறேன். நல்லா இருக்குதா? ஜெயஸ்ரீ உனக்கு பிடிச்சிக்குதா? எனக்கு பிடிச்சிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்லாம் வந்து எனக்கு வந்து பாக்கெட் வச்ச ட்ரெஸ்லாம் வந்து வரவே வராது. ஆனால் இப்போலாம் வந்து எல்லாமே அந்த மாதிரி தான் வருது. பாக்கெட் வச்சுக்கிதா? ஓம் சக்தி கோயிலுக்கு எடுத்த துணிலேயே அந்த மாதிரி தான் பாக்கெட் வச்சுருந்தது. பாக்கெட் வச்சுக்கிட்டு ரொம்ப யூஸாக இருக்கும். நம்ம எந்த ஒன்றும் வச்சுக்கலாம். நம்ம பொருள்லாம் ஒரு சாப்பிட்ற பொருள் கூட எடுத்து வேணா அவசரம் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு கூட சின்ன பிள்ளை வந்து பாக்கெட் வச்ச பாவாடை ரொம்ப பிடிக்குமா. அம்மா வந்து பாவாடை தைச்சி கொடுப்பாங்க. மீட்டர் கணக்கு தான் துணி எடுப்பாங்க. 3 மீட்டருன்னு அப்படி சொல்லி துணி எடுப்பாங்க. பாவாடை தைச்சி கொடுப்பாங்க. அது வந்து சொக்கா வச்சு தைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நாங்கள் குண்டு பம்பரம் அப்புறம் ஏதோ தின்ற பொருளை கூட தலை வச்சு வச்சுக்கணுங்க. பாக்கெட் வச்சு தைக்கிறது ரொம்ப நல்லது. ஜெயஸ்ரீ நல்லா இருக்குதா? நான் ஒரு நாளைக்கு சுடிதார் போட்டு பார்க்கணும். போட்டு பாருங்க போகணும்னு. சரிம்மா. இதெல்லாம் வந்து நான் வந்து டைட் பிடிக்கணும். உங்களுக்கு நீங்களாம் போகிற மாதிரி டைட்லாம் பிடிக்கல, அப்படியே கரெக்டாக இருக்கும். இதுக்கு தகுந்த மேட்சா வந்து கோல்டு கலர் பேண்ட், கோல்டு கலர் ஸ்டார். அவங்க வந்து மேட்ச் அப்படி செட் ஆகிட்டு. ஆமாம். இது வந்து பொங்கல் ட்ரெஸ் வந்து சரண்யா வந்து எங்களுக்கு எடுத்து கொடுத்தது. அம்மா வந்து எனக்கு எடுத்து கொடுத்ததை பார்க்கலாம். ஸோ எனக்கு சரண்யாவுக்கு மாமாவுக்கெல்லாம் எடுத்து கொடுத்ததை பார்க்கலாம். ஏன்னா வந்து அம்மா எடுத்ததுனால எனக்கு வேணாம், இப்போ தான் எடுத்து கொடுத்தீங்க, சரண்யா எடுத்து கொடுத்து எதுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து எடுக்கலை. மற்றபடி எனக்கு மாமாவுக்கு அக்காவுக்குலாம் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கலாம். ஜெயஸ்ரீ இப்போ வந்து சரண்யா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து நான் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்லாம் பார்க்கலாம். நான் வந்து பாப்பா வந்து காலேஜ் போயிட்டு அப்பா வந்து கருமேட்டை போயிட்டாங்க. அதனால் நம்ம துணி எடுக்க போய் வந்து நாங்கள் வீடெல்லாம் எதுவும் எடுக்கலைன்னு கேட்டு நம்ம துணி எடுத்து வந்து வீடெல்லாம் எடுக்க முடியாது. ஒரு ஆளால் வந்து எதுவும் செய்ய முடியாதுனால ட்ரெஸ் எடுத்துன்னு வந்துட்டேன். நம்ம வீட்டை போய் பார்க்கலாம் சொல்லிட்டு அதனால வாங்க பார்க்கலாம். சரி. இது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வந்ததா? இது வந்து தம்பிக்கு சட்டை பேண்ட். நல்லா இருக்குதா? தம்பி போட்டு பார்த்தா நல்லா இருக்கும். கலர்லாம் வச்சு இல்லை சட்டையே, அதனால வந்து இந்த மாதிரி கலர் வந்து எடுத்தாச்சு. சரிம்மா. இது வந்து மாமாவோட ட்ரெஸ். அப்புறம் வந்து சரண்யா ஜெயஸ்ரீக்கு வந்து நாங்கள் சின்ன பிள்ளை ரெட்டப்போரா இருக்கும்போது அம்மா வந்து எப்பவுமே துணி எடுத்து கொடுத்தா ஒரு கலர்ல வந்து 2 ட்ரெஸ் தைச்சு தருவாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்காத ஒரே கலரா ஒரே மேட்சா பட சொல்லி. அதே மாதிரி வந்து சரண்யா வந்து என்ன சொன்னா, பாப்பாவுக்கு எனக்கு வந்து ஒரே கலரா இந்த பொங்கலுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குமா சொல்லியிருந்தா. அவளுக்கு சொன்ன மாரி வந்து அவளுக்கு விருப்பம் அந்த மாதிரி உனக்கும் பாப்பா அக்காவுக்கும் ஒரே கலர் ட்ரெஸ். எப்பயுமே வந்து ட்ரெஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்தா அன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்த அப்பவே வந்து பிரிச்சு பார்த்துருவோம். நாங்கள் வந்து பிரிச்சு பார்த்துட்டோம். இது வந்து பேண்ட்டு, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான பேண்ட்டு. ட்ரெஸ் எடுத்து காட்டுங்க, அப்பதான் மேட்சா இல்லையான்னு சொல்லி தெரியும். சரி இதோட வருது இந்த ட்ரெஸ் தான். சரண்யாவுக்கும் ஜெயஸ்ரீக்கும் ஒரே கலர். ஒரு கலரை காட்டினா போதும், ஒரு கலர் அப்படிதான். நல்லா இருக்குதா? இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நான் எடுத்துட்டு வந்தேன். சூப்பரா இருக்குதா? சூப்பரா இருக்குது. உனக்கும் அதே கலர் தான், பாப்பாவுக்கும் அதே கலர் தான். எனக்கு அதே கலர் தான், அக்காவுக்கு அதே கலர் தான். 2 பேரும் இந்த பொங்கலுக்கு ஒரே கலர் ட்ரெஸ் போடுறீங்க. கண்டிப்பா.
பாருங்க. இல்லைங்களா? அதுக்கு அந்த மாதிரி மேட்சாக வந்து பேண்ட்டு ஷால் ரோஸ் கலரு. ஆமாம், இந்த கலர் நல்லா இருக்கு. இது ஏன் வந்து பார்க்க பொங்கலுக்கு ட்ரெஸ் வந்து அவங்க வந்து கல்யாண நாள் வருது, அப்புறம் பொங்கல் வச்சு வேறு நான் செய்யணும், அப்புறம் பொங்கலுக்கு வேறு துணி செய்யணும், அதெல்லாம் துணி வச்சு செய்யணும், அதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம ஒரே ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்துட்றோமான்னு சொன்னால் அதேமாதிரி சரி பரவாயில்லம்மா எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தா நான் அவங்க வந்து எந்த ஒரு எடுத்துலாம் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா எடுத்துலாம் எடுத்துக்கலாம், இல்லை வந்து கல்யாண நாளுக்கு ட்ரெஸ் எடுத்து தரணும்னு சொல்லிட்டு அது என்ன எடுத்துலாம் அவங்க விருப்பம் தான். ஆனால் எனக்கு வந்து பொங்கலுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, என்னோட கடமை. சரிம்மா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களோட பொங்கல் பர்ச்சேஸ். ஆமாம், வந்து நான் அப்பாவுக்கு வந்து துணி எடுக்கலான்னு சொன்னேன். அப்பா வந்து என்ன சொல்லிட்டாங்க, அம்மா எனக்கு தேவையில்ல, பாப்பாவுக்கு மட்டும் எடுத்து கொடுங்க, அது மட்டும் போதும், எனக்கு தேவை சொல்லிட்டாங்க. நம்ம தான் சரணியா தந்து கொடுத்துட்டால நம்மளுக்கு பொங்கல் ட்ரெஸ் தேவைன்னு சொன்னால் அதுமாதிரி அப்பாவுக்கு வந்து நான் ட்ரெஸ் எடுக்கலாம், அதுமாதிரி நானும் ட்ரெஸ் எடுக்கலாம், அவங்களுக்கு இல்லாத போது நமக்கும் தேவைன்னு சொல்லிட்டு எனக்கு எடுத்துக்கிற ட்ரெஸ் என்ன சரணியா எடுத்துக்கிற ட்ரெஸ்ஸோட இந்த வருஷம் நம்ம பொங்கல் சூப்பராக கொண்டாடுறோம். சரிம்மா, நல்லா இருக்கும் டேஸ்ட். உனக்கு சாப்பிட்டேன் பிடிச்சிருக்கு, சூப்பராக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 ட்ரெஸ்ஸுமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரணியா எனக்கு எடுத்து வந்து கொடுத்த ட்ரெஸ்ஸும் அப்புறம் வந்து அம்மா எடுத்து வந்து கொடுத்த ட்ரெஸ்ஸும் எனக்கு நல்லா இருக்கா சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வந்து இப்படி காட்டத்தோட நம்ம வந்து போட்டு பார்த்தாலே வந்து அவங்க சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்து ட்ரெஸ் நல்லா சொன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. பொங்கல் செலிப்ரேஷன் பேக்கில் பார்த்துடலாம் எல்லாத்தையும். சரிம்மா, எங்களுக்கு வந்து பொங்கல் ட்ரெஸ்லாம் பாப்பாவெல்லாம் சூப்பராக எடுத்து கொடுத்தாச்சு. பாப்பா வந்து எங்களுக்கு வந்து பொங்கல் ட்ரெஸ் வந்து அவளும் சூப்பராக எடுத்து கொடுத்துட்டா. நான் வந்து பொங்கல் பர்ச்சேஸ் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சிருச்சு. ட்ரெஸ் அங்கே என்னென்ன ட்ரெஸ்லாம் இருந்து சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுக்க முடியல, எனக்கு நான் ஒரு ஆளாக போனது அந்த வீடியோலாம் எடுக்கலை. சூப்பராக இருந்தது சூப்பர். எனக்கு பிடிச்ச அளவுக்கு நான் துணி எடுத்து வந்துட்டேன். அதுமாதிரி பாப்பாவுக்குள்ளும் நான் எடுத்து கொடுத்தவொடனே இங்கே பரவாயில்லமா பிடிச்சிது நான் அவளும் சொல்லிட்டேன். எதுவும் ட்ரெஸ் நல்லா இல்லை அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லை, சூப்பராக இருக்கிறமா சொல்லிட்டேன். அதுமாதிரி இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா இருக்குதா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இவ்வளோ ட்ரெஸ்ஸு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் எந்த ட்ரெஸ்ஸு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரி சூப்பராக வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஜெயஸ்ரீயோட கருத்து என்னன்னா, அம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நல்லா இருக்குதா இல்லை அக்கா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லைம்மா, 2 பேர் ட்ரெஸ்ஸும் யாருக்கு கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும், மேட்சாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் சொல்லிடுறேன், உனக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கும். சரிம்மா, பொங்கல் பர்ச்சேஸ் வந்து இவ்வளோ தான். நாங்கள் போய் இதுக்கப்புறம் போய் கடையில் போய் துணின்றதே போக மாட்டோம். ஏன்னா வந்து எல்லாமே வந்து சூப்பராக வந்து பர்ச்சேஸ் வந்து அம்மாவே போய் பண்ணிட்டு வந்துட்டாங்க, அம்மாவும் அக்காவுமே வந்து. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வந்து பொங்கல் பர்ச்சேஸ் வந்து முடிச்சிக்கலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து சூப்பராக முடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சார் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு டாட்டா பாய்.